গণভবনে যেভাবে শুয়ে আছে, আমাদের দখলে গণভবন, গণভবন আমাদের দখলে, গণভবন আমাদের দখলে। গণভবনে যেভাবে শুয়ে আছে, আমাদের দখলে গণভবন। அவராம் இலங்கையில் ராஜபக்சே வீடு சூறையாடியதைப் போல வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அவரது அரண்மனையை விட்டு வெளியேறிய சில நிமிடங்களில் வீட்டுக்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் அங்குள்ள பொருட்களை எடுத்து தூக்கி செல்லக்கூடிய காட்சிகளை தான் நாம் இப்போ சற்று முன்பு பார்த்தோம். அந்த வீட்டில் உள்ள இருக்கைகளில் போராட்டக்காரர்கள் அமர்ந்தவாறு ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான அந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றதாக முழக்கங்களை இட்டு ஆனந்தமாக அவர்கள் முழக்கங்களை இடும் காட்சியையும் இப்போது நாம் பார்த்தோம். வங்கதேசம் முழுவதும் மாணவர்களின் போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது என்று அவர்கள் அந்த போராட்ட வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர் ராணுவ ஹெலிகாப்டரில் அவரது சகோதரி ரஹானாவுடன் அவர் இந்தியாவுக்கு தஞ்சம் அடைந்திருக்கிறாரா அல்லது இந்தியா வழியாக திரிபுராவில் இருந்து அவர் லண்டனுக்கு செல்வதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அரசியல் அடைக்கலம் தேடி அவர் தற்போது வங்கதேசத்தை விட்டு வெளியேறி இருக்கிறார். இதே போல இலங்கையில் ராஜபக்சேயின் குடும்பத்தினர் மற்றும் அங்கு ராஜபக்சே சர்வாதிகார ஆட்சி நடந்த போது அவர்கள் மாலத்தீவு மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு தப்பி ஓடியதை போல இப்போது வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவும் நாட்டை விட்டு வெளியேறி லண்டனில் அரசியல் தஞ்சமடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஷேக் ஹசீனாவின் தந்தை ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அங்கு அவரது சிலைகள் கூட தாக்கப்படக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடன் விடுதலை போராட்டத்திற்கு போராடிய அந்த நாட்டின் விடுதலை போராட்ட வாரிசுகளுக்கு சிறப்பு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதை எதிர்த்துதான் இந்த போராட்டம் கடந்த 2 மாதங்களுக்கு முன் நடைபெற்றது. அதன் பின்னர் நீதிமன்ற உத்தரவின்படி இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டதையொட்டி போராட்டம் தணிந்தது. அதன் பின்னர் மீண்டும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது இந்த போராட்டத்தை நடத்துபவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள், ரசாக்கர்கள், தேச துரோகிகள் என்று அந்த நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் பேசிய பேச்சின் மூலமாக மீண்டும் வன்முறை வெடித்தது. ஷேக் ஹசீனா மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது பதவி விலக வேண்டும் என்று 2 நாட்களாக நடத்திய அந்த போராட்டத்தில் ராணுவத்தினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த சூழ்நிலையில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியதாக அறிவித்துவிட்டு 45 நிமிடங்களுக்குள் ஷேக் ஹசீனா டாக்கா நகரை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவிட்டது. அவர் வெளியேறிய சில நிமிடங்களில் போராட்டக்காரர்கள் ஷேக் ஹசீனாவின் இல்லத்திற்குள் நுழைந்து அவரது இருக்கையில் அமர்ந்து மாணவர்களின் போராட்டம் வெற்றி பெற்றதை கொண்டாடி முழக்கமிடக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஷேக் ஹசீனா ஹெலிகாப்டரில் அவரது சகோதரியுடன் தப்பிச் செல்லக்கூடிய காட்சியும் இப்போது வெளியாகி இருக்கிறது. ஷேக் ஹசீனாவின் இல்லத்திற்குள் சென்ற போராட்டக்காரர்கள் அங்குள்ள பொருட்களை அள்ளி செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கடந்த 16 ஆண்டுகளாக வங்கதேசத்தில் அசைக்க முடியாத சக்தியாக தேர்தலில் எதிர்க்கட்சிகளே போட்டியிட முடியாத அளவுக்கு அவாமி லீக் கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை 3 முறை கைப்பற்றிய நிலையில் அங்கு வங்கதேச மாணவர்கள் நடத்திய போராட்டம் இப்போது பிரதமர் ஷேக் ஹசீனாவையே நாட்டை விட்டு வெளியேற்றும் அளவுக்கு அந்த போராட்டத்தின் தீவிரம் இருந்திருக்கிறது. ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி இடைக்கால அரசை விரைவில் அமைக்கும் என்ற உறுதிமொழியை அளித்திருக்கிறது. ராணுவ தலைமை தளபதி வாக்கருஸ்ஸமான் நாட்டு மக்களுக்கு சற்று முன்பு ஆற்றிய உரையில் இன்று இரவுக்குள் வங்கதேசத்தில் அமைதி திரும்பும், பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அத்துடன் ஷேக் ஹசீனாவின் இல்லம் சூறையாடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு ராணுவத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக இன்று இரவு மற்றொரு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என்றும் ராணுவ தலைமை தளபதி வாக்கருஸ்ஸமான் அறிவித்திருக்கிறார். அப்ரகாம்.